யூனிஃபார்ம் போட்ட அரசு வேலை முயற்சி பண்ணுபவர்கள் மேசராசி அன்பர்கள் கண்டிப்பாக இந்த மாசி மாதத்தில் ஒரு நல்ல செய்தி நல்லா உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் அரசு வேலைக்கு போகலாம், இல்லை ஒரு கம்பெனி வேலைக்கு போகலாம். எதுவாக இருந்தாலும் சரி, ப்ரைவேட்டோ அரசாங்கத்திலோ யூனிஃபார்ம் போட்ட வேலை என்னென்னு பாருங்கள். இதெல்லாம் உங்களுக்கு இந்த மாசி மாதம் மிக சிறந்த சாதகமாக அமைகிறது. ஏனென்றால் 3ஆம் இடத்தில் செவ்வாய் இருப்பது வெற்றி. உங்கள் செல்லும் இடத்தெல்லாம் வெற்றி, வேலைவாய்ப்பில் வெற்றி, தொடங்கும் தொழிலில் வெற்றி, அப்படி அனைத்திலும் வெற்றியை கொடுத்து உங்களை ஒரு அடுத்த கட்டத்துக்கு முன்னுக்கு கொண்டு செல்வார். சொத்து விஷயத்திலும் உங்களுக்கு ஏதாவது வாங்க வேண்டியிருந்தால் கண்டிப்பாக அந்த சொத்து வாங்கி கொடுப்பார். அரசு வேலை தேடுபவர்களுக்கு, அதாவது யூனிஃபார்ம் இல்லாத அரசு வேலை தேடுபவர்களுக்கு கண்டிப்பாக இந்த மாதத்தில் கிடைக்கும். அப்பாவால் ஒரு பெரிய ஆதாயம் இருக்கிறது, லாபம் இருக்கிறது. அப்பா மூலம் நீங்கள் எடுக்கும் செயல்கள் அனைத்தும் வெற்றி கிடைக்கும். அப்பா இருக்கிற சொத்தாலும் சரி, பூர்வீக சொத்தாலும் சரி, உங்களுக்கு பாகப்பிரிவினை இல்லாமல் இருந்தாலும் அது இந்த மாதத்தில் பாகப்பிரிவினை நடக்கும். அது உங்களுக்கு ஆதாயமாக தான் இருக்கிறது. ஒரு சிலருக்கு மட்டும் அப்பாவுக்கும் மகனுக்குள்ள அந்த கருத்து வேறுபாடெலாம் இருந்தாலும் அதெல்லாம் இந்த மாத கடைசியில் படிப்படியாக விலகி ஒரு மேன்மை தரும். குறிப்பாக சொல்லப்போனால் தந்தைக்கும் உங்களுக்கும் உள்ள அந்த உறவு சிறப்பாகவும் ஆதாயமாகவும், இதுவரையில் உங்களை வாழ விடாத இந்த எதிரிகளால் கூட உங்கள் தொழில் மேன்மை தான் அடையும் தவிர வீழ்ச்சி அடையாது. ஏற்கனவே ஏதாவது மூடி இருந்தாலும் தொழில் நீங்கள் ரீஓப்பன் பண்ணதுக்கெலாம் இந்த மாதம் ரொம்ப சாதகமாக இருக்கிறது. அதுவும் வெற்றிகரமாக உங்களுக்கு முடியும். பார்ட்னர்ஷிப் தொழில் கூட உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக அருமையாக இருக்கிறது. யாராவது பார்ட்னரை செய்யணும்னு தொடங்கினாக்கா உங்கள் பேருக்கோ மனைவி பேருக்கோ ஏற்கனவே நடக்கிற தொழில் கண்டிப்பாக செய்யலாம். ஏன்னா 11 லாபஸ்தானத்தில் சனி பகவான் அமர்ந்திருப்பது தொழில் சம்பந்தப்பட்ட அனைத்து விதங்களும் உங்களுக்கு வெற்றியே. அது மட்டும் இல்லை, லாபமும் லாபம் என்றே சொல்லலாம். இப்பதிவினை பார்த்து கொண்டிருக்கும் உலக தமிழ் மக்கள் சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் உங்கள் கண்ணமங்கலம் ஜோதிடர் சேட்டுவின் பணிவான வணக்கம். நாம் இப்பதிவில் காண இருப்பது மாத பலன் வரிசையில் தமிழ் மாதம் மாசி மாத பலன்கள், அதாவது 13/2/2025 முதல் 14/3/2025 வரை இந்த காலகட்டத்தில் நாம் என்ன நடக்கப் போகிறது என்பதை விரிவாக பார்ப்போம். வாருங்கள். மேசராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த மாசி மாதம் எவ்வாறு இருக்கிறது வாருங்கள் பார்ப்போம். உங்கள் ராசிநாதன் செவ்வாய் பகவான் மிதுன ராசியில், அதாவது 3ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார். இதுக்கு முன்னாடி போன மாதம் நீச நிலையில் கடகராசியில் இருந்தவர் இப்போது மிதுன ராசிக்கு வக்ரம் பெற்று உங்கள் ராசி 3ஆம் இடத்தில் அமர்ந்திருப்பது உங்களுக்கு ஒரு விசேஷ நல்லதே நடக்கும். அதாவது ஒரு துணிச்சல், அலாட்டு துணிச்சல், ஒரு தைரியம் சர்வசாதாரணமாக உங்களுக்கு வரும். எதையும் தைரியமாக தெளிவாக செய்வீர்கள். உடன் பிறந்த சகோதரனாலும் ஒரு ஆதாயம் கிடைக்கும். ஒரு சிலருக்கு பாதிப்பும் உண்டாகும். சொத்து பாகப்பிரிவினை இதிலெல்லாம் கண்டிப்பாக ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வந்து தீரும் உங்களுக்கு. அதை நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டும். அதேபோல் யூனிஃபார்ம் போட்ட அரசு வேலை முயற்சி பண்ணுபவர்கள் மேசராசி அன்பர்கள் கண்டிப்பாக இந்த மாசி மாதத்தில் ஒரு நல்ல செய்தி நல்லா உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் அரசு வேலைக்கு போகலாம், இல்லை ஒரு கம்பெனி வேலைக்கு போகலாம். எதுவாக இருந்தாலும் சரி, ப்ரைவேட்டோ அரசாங்கத்திலோ யூனிஃபார்ம் போட்ட வேலை என்னென்னு பாருங்கள். இதெல்லாம் உங்களுக்கு இந்த மாசி மாதம் மிக சிறந்த சாதகமாக அமைகிறது. ஏனென்றால் 3ஆம் இடத்தில் செவ்வாய் இருப்பது வெற்றி. உங்கள் செல்லும் இடத்தெல்லாம் வெற்றி, வேலைவாய்ப்பில் வெற்றி, தொடங்கும் தொழிலில் வெற்றி, அப்படி அனைத்திலும் வெற்றியை கொடுத்து உங்களை ஒரு அடுத்த கட்டத்துக்கு முன்னுக்கு கொண்டு செல்வார். சொத்து விஷயத்திலும் உங்களுக்கு ஏதாவது வாங்க வேண்டியிருந்தால் கண்டிப்பாக அந்த சொத்து வாங்கி கொடுப்பார். ஒரு வீடு கட்டணும்னு நினச்சாலும் கண்டிப்பாக நீங்கள் ஒரு வீடு வாங்கலாம், கிரகவேசம் பண்ணலாம், இடம் வாங்கலாம், பூமி பூஜை போடலாம். இப்படி பூமி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் என்னென்ன இருக்கிறதோ மேசராசி அன்பர்களுக்கு அனைத்திலும் ஒரு மேன்மை தரும். ரியல் எஸ்டேட் செய்பவர்கள், பிளாட்டில் பிஸ்னஸ் பண்ணுறவர்களுக்கு மிகப்பெரிய யோகத்தை இந்த மாதம் கிடைக்கப் போகிறது. மிக அதிர்ஷ்டம் கிடைக்கப் போகிறது. ரியல் எஸ்டேட் புரோக்கர் கமிஷன் செய்பவர்களுக்கும் இந்த மாதம் மிக சிறப்பாக அருமையாக இருக்கிறது. அதனால் பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு மேன்மையாக சிறப்பையும் கொடுக்கும். உங்களுக்கு ஒரு சாதகமும் இருக்கும், பாதகமும் இருக்குது. சாதகம் என்ன என்று பார்த்தோம்னால் ஆன்மீக பயணம், திடீர் ஆன்மீக பயணம் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறது.
அதேபோல் தெய்வத்தில் ஏதாவது போக முடியாத நீண்ட நாளாக வைத்திருந்த கோரிக்கை நிறைவேறும். போக முடியாத கோயில் நீங்கள் கண்டிப்பாக அந்த மாதம் சென்று வருவீர்கள். ஸோ அதாவது கோயில் வேலை செய்யும் அன்பர்களாலும் ஒரு அனுகூலமாக ஒரு செய்தி உங்களுக்கு கிடைக்கும். இந்த ஜாதகம் பார்ப்பது, கோயில் பிரகாரம் சென்று வருவது, ஜோசியக்காரர்களுக்கு அனைவருக்குமே இந்த தொழிலில் இருப்பவர்களுக்கெல்லாம் இந்த மாதம் ரொம்ப சிறப்பாக அமையும். அதேபோல் அது சில வழக்குகளில் இருப்பவர்களுக்கு வழக்கு முடியும். சிலருக்கு புதிய வழக்குகள், வம்பு வழக்கெல்லாம் வர வாய்ப்பு இருக்கிறது. இதெல்லாம் கொஞ்சம் எச்சரிக்கையாக பார்த்து கொள்ள வேண்டும். ஆரோக்கியத்தில் பார்த்தீங்கன்னாக்கா ஆரோக்கியம் உங்களுக்கு சற்று குறைபாடு தெரிகிறது. இடுப்பு பகுதியிலும் இடுப்பு கீழ் பகுதியிலும் உங்களுக்கு ஆரோக்கியத்தில் சற்று குறைபாடு இருக்கிறது. அதெல்லாம் உங்களுக்கு ஆங்கில மருத்துவத்தை விட நாட்டு வைத்தியம் மூலம் நீங்கள் சரி பண்ணி கொள்ளலாம். உங்களுடைய அந்த எதிரிகள் தொல்லை கொஞ்சம் விலக வாய்ப்பு இருக்கிறது. அதேபோல் புதிதாக ஒரு எதிரிகள் வரவும் வாய்ப்பு இருக்கிறது. ஸோ இதெல்லாம் நீங்கள் அலசி ஆராய்ந்து பக்குவமாக நடந்து கொள்ள வேண்டும். உங்களை வாழ விடக்கூடாதுன்னு எதிர்பார்த்து கொண்டிருக்க எதிரிகளை கூட இந்த மாதத்துக்கு கொஞ்சம் அடங்கி போவார்கள். ஸோ உங்களுக்கு தெய்வ வழிபாடு சாதகமாக இருப்பதால் உங்களை அனைத்து இதிலும் வெற்றிகரமாக நீங்கள் வழிநடத்தி செல்ல ஒரு சாதகமாக அமைப்பு அமையும். உங்கள் ராசிக்கு 11இல் சூரிய பகவான் இருப்பது அமைந்திருக்கிறார் கும்ப ராசியில். அதனால் சூரிய பகவானால் உங்களுக்கு பார்த்தோம்னாக்கா அனுகூலமான ஒரு ஆதாயம் இருக்கும். அரசு வேலை தேடுபவர்களுக்கு, அதாவது யூனிஃபார்ம் இல்லாத அரசு வேலை தேடுபவர்களுக்கு கண்டிப்பாக இந்த மாதத்தில் கிடைக்கும். அப்பாவால் ஒரு பெரிய ஆதாயம் இருக்கிறது, லாபம் இருக்கிறது. அப்பா மூலம் நீங்கள் எடுக்கும் செயல்கள் அனைத்தும் வெற்றி கிடைக்கும். அப்பா இருக்கிற சொத்தாலும் சரி, பூர்வீக சொத்தாலும் சரி, உங்களுக்கு பாகப்பிரிவினை இல்லாமல் இருந்தாலும் அது இந்த மாதத்தில் பாகப்பிரிவினை நடக்கும். அது உங்களுக்கு ஆதாயமாக தான் இருக்கிறது. ஒரு சிலருக்கு மட்டும் அப்பாவுக்கும் மகனுக்குள்ள அந்த கருத்து வேறுபாடெலாம் இருந்தாலும் அதெல்லாம் இந்த மாத கடைசியில் படிப்படியாக விலகி ஒரு மேன்மை தரும். குறிப்பாக சொல்லப்போனால் தந்தைக்கும் உங்களுக்கும் உள்ள அந்த உறவு சிறப்பாகவும் ஆதாயமாகவும் இருக்கிறது. அரசியல்வாதியாலும் ஒரு பெரிய சாதகமாக இருக்கிறது, சப்போர்ட்டாக இருக்கிறது. நீங்கள் அரசியலில் ஈடுபடுவதாலும் உங்களுக்கு எதிர்காலம் ரொம்ப சிறப்பாக இருக்கிறது. அரசியலில் நீங்கள் நுழையலாம், ஒரு உயர் பதவி கிடைக்கும். அதனால் உங்களுக்கு ஒரு சிறப்பு தெரிகிறது. அரசு வேலையில் இருப்பவர்களுக்கு ஒரு உயர் பதவி, ப்ரமோஷன் கண்டிப்பாக இதெல்லாம் கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது. உங்களோட உயர் பதவி உங்களை அரசாங்கத்தில் உங்களுக்கு பின்னாடி இருந்தவர்களாம் ப்ரமோஷன் வாங்கி முன்னாடி போயிட்டாங்களா, ஃபீல் பண்ண வேண்டாம். கண்டிப்பாக அந்த மாதம் உங்களுக்கு ஒரு ப்ரமோஷன், பதவி உயர்வு, சம்பள உயர்வு கண்டிப்பாக இருக்கிறது. அரசாங்கம் சம்மந்தப்பட்ட அனுகூலம், அரசியல்வாதியால் அனுகூலம், அப்பாவால் அனுகூலம், இதெல்லாம் உங்களுக்கு மேசராசி அன்பர்களுக்கு இந்த மாசி மாதம் சிறப்பாக இருக்கிறது. அதேபோல் உங்கள் ராசி 11இல் சனி பகவான் ஆட்சி பெற்று சொந்த வீட்டில் அமர்ந்திருப்பது உங்களுக்கு தொழில் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் மிகப்பெரிய சாதனை செய்யலாம். நீங்கள் தொழிலாளர் உங்களுக்கு கம்பெனி வேலை செய்யும் தொழிலாளிகளும் சரி, உங்களுக்கு கீழ் வேலை செய்யும் தொழிலாளர்களும் சரி, நல்ல உங்களுக்கு லாபம் அனுகூலமாக இருக்கும். தொழில் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றி, வாய்ப்பு, லாபம் கிடைக்கும். ஒரு பிரான்ச் ஓப்பன் பண்ணால் கூட இன்னொரு பிரான்ச் ஓப்பன் பண்ணலாம், தொழிலை விரிவுபடுத்தலாம். ஆட்கள் பற்றாக்குறை நீங்கள் நிறைய ஆட்கள் கம்பெனிக்கோ வேலை செய்கிற இடத்துக்கோ நீங்கள் உங்களுடைய எடுக்க வேண்டி வரும். உங்கள் கம்பெனிக்கு தொழில் என்பது பார்த்தோம்னாக்கா இதுவரையில் உங்களை வாழ விடாத இந்த எதிரிகளால் கூட உங்கள் தொழில் மேன்மை தான் அடையும் தவிர வீழ்ச்சி அடையாது. ஏற்கனவே ஏதாவது மூடி இருந்தாலும் தொழில் நீங்கள் ரீஓப்பன் பண்ணதுக்கெலாம் இந்த மாதம் ரொம்ப சாதகமாக இருக்கிறது. அதுவும் வெற்றிகரமாக உங்களுக்கு முடியும். பார்ட்னர்ஷிப் தொழில் கூட உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக அருமையாக இருக்கிறது. யாராவது பார்ட்னரை செய்யணும்னு தொடங்கினாக்கா உங்கள் பேருக்கோ மனைவி பேருக்கோ என்ன நடக்கிற தொழில் கண்டிப்பாக செய்யலாம். ஏன்னா 11இல் லாபஸ்தானத்தில் சனி பகவான் அமர்ந்திருப்பது தொழில் சம்பந்தப்பட்ட அனைத்து விதங்களும் உங்களுக்கு வெற்றியே. அது மட்டும் இல்லை, லாபமும் லாபம் என்றே சொல்லலாம். எந்த தொழிலாலும் இருக்கட்டும், இரும்பு சம்மந்தப்பட்ட தொழில், ஜவுளி கடை, நகைக்கடை, பொருள் கடை, சாப்பிட்ற பொருள், எந்த பிஸ்னஸும் ஏற்றுமதி இறக்குமதி எது வந்தாலும் சரி, அனைத்திலும் வெற்றி கொடி கட்டி பறக்கப் போகிறீர்கள். ஒரு பொற்காலம் என்றே சொல்லலாம். அந்த அளவுக்கு உங்களுக்கு சனி பகவான் உங்களை உச்சகட்டத்தில் உட்கார வைக்கப் போகிறார். அதனால் உங்களுக்கு இந்த மாதம் மிக சிறப்பாக தான் இருக்கிறது. அதேபோல் 11இல் புதன் பகவானும் அமர்ந்திருப்பது திருமண தடையை கண்டிப்பாக நீக்கி
திருமண வாழ்க்கையை முடித்து கொடுப்பார். திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை கண்டிப்பாக முடித்து கொடுப்பார். அதனால் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக இந்த மாதத்தில் ஒரு சுப நிகழ்ச்சி நடக்கிறது. இது அனைத்தும் உங்கள் குலதெய்வம் அருளால் நல்லபடி நடக்கும். வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.